ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு, என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட வாக்கு, என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. அப்புறம் தமிழ் மாதத்தில் 11வது மாதமான மாசி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரியில் மிகவும் முக்கியமான நாளாக 26ஆம் தேதியானது வருது. இந்த பிப்ரவரியில் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னா பிப்ரவரியுடைய 27. ஸோ பிப்ரவரியுடைய 26 சிறப்பை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த நாளில் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 14ஆம் நாள். கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. ஸோ இந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது. இந்த நாள் ஒரு அதிபயங்கரமான நாள். இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு சிறப்புனா சிவராத்திரியானது வருது. வரக்கூடிய சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி. இது மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. இந்த சிவராத்திரியில் உருவாகக்கூடிய கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்கும் மாற்றங்களானது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், நீங்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் எப்படி இருக்கும், ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க, உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி ஏன் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது, இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளை இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. வருடத்தில் எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஆக்சுவலி காரணம் என்னென்னா, இந்த தினத்தில் கோள்களுடைய அமைப்பு இயற்கையாகவே உயர் சக்தி மேல்நோக்கி எழும்ப செய்யும். அதனால தான் இந்த சிவராத்திரி முழுவதும் இரவு 12லேருந்து காலை 6 மணி வரை நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் இயற்கையாகவே நம்மளில் இருக்கக்கூடிய உயர் சக்தியும் மேல் நோக்கி நகர்ந்திடும். அந்த காரணத்தினால தான் ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் இந்த நாளில் இரவு தூங்கக்கூடாது என்பதை கூறியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த சிவராத்திரி என்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஜபித்து முக்கண் முதல்வனை வணங்கணும். அப்படி வணங்கினா நாம் நினைத்ததை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறலாம். இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். சர்வ மங்களத்தையும் அருளக்கூடிய அற்புதமான திருநாள் சிவராத்திரி. இது ஆன்றோர்களே கூறியிருக்கிறாங்க. சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாட்டில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம். அப்புறம் சிவராத்திரியில் விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களோடு தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவன் நம்ம விட்டு நீங்கி போகும் என்பது நம்பிக்கை. இப்பேற்பட்ட இந்த சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம் எல்லாம் நாம் பெறலாம். இந்த நாளில் என்னென்னா, இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவது தான் ரொம்ப விசேஷம். அதை மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும். மகா சிவராத்திரியில் முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷமானது நமக்கு விலகும். அப்புறம் காசில் வீடு பேரடைந்த பலனும் நாம் பெற முடியும். எல்லாத்துக்கும் மேலே சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் சேரும். இதெல்லாம் அடித்து ஆணித்தனமாக கூறப்படுது. இந்த மகா சிவராத்திரியில் விரதம் இருக்கக்கூடிய நீங்கள் அதிகாலையில் குளித்து விட்டு மறுநாள் வரை ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்ய வேண்டும். விரதம் இருக்க முடியாதவங்க இந்த நாளில் விசேஷ பூஜை அபிஷேகங்களையாவது கண்டுக்கலுங்க. ஆக்சுவலி விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க ஆஃப் விரதம் கன்டினியூ பண்ணுங்கள். எப்படின்னா, பால், பழம் மற்றும் தண்ணீர் மட்டும் கொடுத்து நாள் முழுக்க இருங்க. அப்புறம் இந்த நாளில் மெயினாக அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கணும். பால், தயிர், நெய், தேன் இந்த மாதிரி போன்ற அபிஷேக பொருட்கள் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து சிவனை இந்த நாளில் வழிபாடு செய்யணும். அதெல்லாம் தான் இந்த நாளில் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதாங்க சிவராத்திரியுடைய மகிமை. இந்த சிவராத்திரியில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களும் இதுதான். இப்பேற்பட்ட இந்த சிவராத்திரியில்
உங்களுக்கு கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு அற்புதமான மாற்றத்தை தருமா என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். அற்புதமான மாற்றத்தை தர்ற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியாக தருங்கிறதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த சிவராத்திரியில இருந்து எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாங்க. ராசிக்கு 6வது இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையானது நடைபெற இருக்கு. 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாங்க. ராசிக்கு 10வது இடத்துல கேது அமர்ந்திருக்கிறாங்க. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதையானது அதிகரிக்க போகுது. நம்பிக்கை ஆக்சுவலி உங்களுக்கு பல மடங்கு உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஏராளமான மாற்றங்களை நீங்கள் செய்ய நினச்சிங்கன்னா அதெல்லாம் செய்ய போகிறதுக்கு உண்டான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதில் சாதகமான தீர்ப்பு வரும். ஆக மொத்தம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்க போகுது. அப்புறம் நகை ஆபரணங்கள் சேர்க்கையானது ஏற்படும். உங்களுடைய மாமனார் மற்றும் இளைய சகோதரர்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே வீடு இருப்பிடம் சார்ந்த மாற்றங்களால் ஆதாயமானது உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் 3வது மனிதர்களால் நன்மையானது உங்களுக்கு ஏற்படும். நிலம், வீடு, வாகனம் இந்த மாதிரி சொத்து வாங்குவதற்கு தீவிரமாக முயற்சி செய்தீங்கன்னா இந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும். இஷ்ட தெய்வத்துடைய அருளால் நீண்ட நாள் பயணங்கள் ஏற்படும். தொழிலில் சிறிய பின்னடைவு ஏற்பட்டு பிறகு முன்னேற்ற பாதையில் செய்யும். தொழிலில் அதிக முதலீடு செய்வது நல்லது. உத்தியோகம் மற்றும் தொழிலில் பதவி உயர்வு, ஊக்கத்தொகை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் பொறுப்புகளானது அதிகரிக்கும். ஸோ பொறுப்புகளோடு செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்லது. அப்புறம் இந்த சிவராத்திரியுடைய பின்னாடி மட்டும் உங்களுடைய பேச்சில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்கள் நம்பி முக்கிய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம். மெயினாக செல்ஃபோன், லேப்டாப் உள்ளிட்ட தொழில்நுட்ப கருவிகளை பத்திரமாக உங்களது பார்த்து கொள்வது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் பிடிவாதமானது அதிகரிக்கும். இதனால் கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படும். இந்த சங்கடங்களால் என்னென்ன பிரச்சனை வரும்னா தூக்கமின்மை, மன உளைச்சல் இது 2மே ஏற்படும். ஸோ இது 2யுமே நீங்கள் தான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்புறம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகள் இந்த சிவராத்திரிக்கு பிறகு எடுக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. இல்லைனா வீண் சங்கடங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்துலேயும் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல்நலக்கத்தில் சின்ன பிரச்சனைனாலும் நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு கூட காது, மூக்கு, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து கவனமாக இருங்க. இந்த கவனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணுன்னா சிவராத்திரி அன்னைக்கு அருகில் உள்ள சிவாலயம் சென்று சிவனை தரிசனம் செய்து வரணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே நல்ல மாற்றங்கள் நிகழும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் தனுசு ராசிக்காரங்க மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. இதுதாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு சிவராத்திரியிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டோட எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.